இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காக இந்த என் வேத புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கைகளையும் எனக்காக சொல்லியிருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் இந்த வேத புத்தகத்தில் என் தேவன் சொல்லியிருக்கிறார் அனைத்து வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா. சரி, இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்போம். யாரும் எடுத்தவங்க என்ன பண்ணலாம்? என்னோட சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 11, 12 எல்லாம் மறந்துட்டுருங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஜெபம். எங்கள் கண்மலை மேய்ப்பவர்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியா இருந்து நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருந்து செல்லும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையான இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த கார்டு வச்சிருக்கீங்க? நியூ அன்னைக்கு கொடுத்தீங்க, படிச்சு பார்த்தீங்களா? அதை படிச்சு பார்த்தீங்களா? யாராவது பாக்கெட்டில் இருக்குது, பைபிளில் இருக்குது. அந்த வசனம் உபாகமம் 11, 12 யாருக்குமே அது வரமாட்டேங்கய்யா. என்னது 14 சொன்னேன்? காதில் அப்படி விழுந்திருக்கோம். உபாகமம் 11, 12 சொன்னேன் நான். சரியா? எந்த ஒரு சொல்லாம அதை அந்த கார்டில் இருக்கிற மாதிரி படிக்கணும். சொல்லாமா? ரெடி? 1, 2, 3, 4. வருஷத்தின் சந்தோஷம். உட்காருங்க. பாருங்க, நான் இந்த இதை பற்றி முதலே சொல்லியிருந்தேன். நான் இதை பற்றி, இந்த வசனத்தை பற்றி நாம் என்ன பண்ண போகிறோம், கொஞ்ச நாள் அதை பற்றி தியானிக்க போகிறோம். ஏன்னா அங்கே பாருங்க, வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குது? உட்காருமா. யார் அது அங்கே நின்று இருக்கிறது? இங்கே வந்து இன்னும் எங்கேயோ தான் இருக்கு. ஆமாம், இங்கே நிறைய பேர் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுறது, எப்போ உட்காறது, எப்போ எழுந்திருக்கிறது, எப்போ ஜோம் பண்ணுறதுனே தெரியறதில்ல. அப்படியே நின்று இருக்கிறது. சரி, இந்த வசனத்தை பற்றி நான் முன்னாலே சொன்னேன். நான் இந்த வசனம் எப்போ கொடுக்கப்பட்டது? உபாகமத்தில். என்ன, மோசே சாக போறாரு. சாக போறதுக்கு முன்னால அவரே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ கானான் தேசத்தில் அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சில காரியங்களை செய்ய சொல்றாரு. அப்ப மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமா நடத்தி வந்த தேவனை பற்றி பேசும்போது அவர் சொல்றார் அந்த கானான் தேசத்தை பற்றி. இந்த கானான் தேசத்தை வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் உண்மையில் இருக்கும். என்ன பாருங்க, இந்த கானான் தேசத்தை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சொல்லலாம். முத கானான் தேசம் யாருக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது? அப்படியா? இஸ்ரேல் மக்களுக்கா? சரி, கானான் தேசம் முத யாருக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது? ஆதாம் ஏவாளுக்கா? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த கானான் தேசத்தை பற்றி சொல்றாரு. என்ன, ஆபிரகாமுக்கு முன்னால ஒருத்தர் கிளம்பிட்டோம் கானான் தேசத்துக்கு போகணும்னு. அது யாரு? யாரு? ஈசாக்கா? ஆபிரகாமுக்கு முன்னால எப்படி ஈசாக்கு போவான்? உனக்கு முன்னால உன் மாமன் எப்படி போவான்? என்ன கதை சொல்றீங்க எல்லாரும்? ஆபிரகாமுக்கு முன்னால ஒருத்தர் கிளம்பி போனோம்.
யார் அது? ஆ, என்னமோ புதுசு புதுசாக சொல்றாரு. இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா? ஆ, யாரு? ஈனாக்கா? ஆ, அப்படியா? யாருங்க சார்? சுந்தர் சார். ஆபிரகாமுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து கானான் தேசத்துக்கு போகணும்னு கிளம்பி போனா யாரு? ஆ, நல்லா எப்பயோ படிச்சது, இப்போ ஞாபகம் இருக்குது. வயசு 67 68 வயசு. ஆ, அப்படிதானே சொல்றீங்க? சொல்லுங்க சார். ஆ, ஆபிரகாமுக்கு முன்னால யார் அது? ஹலோ, நானே சொல்லிடுறேன், நானே தான் சொல்லணும். ஆதியாகமம் 11 அதிகாரம் எடுங்க. 11 எடுத்தீங்களா? சரி, 11வது அதிகாரத்தில் தேராகன்னு ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்குது. சரியா? தேரா எங்க போறதுக்காக கிளம்பி வந்தா? ஹலோ, தேராக யாருன்னா தெரியுமா? ஆபிரகாமுடைய அப்பா. என்ன? இந்த வசனம் எடுத்து வச்சிருந்து திடீர்னு பார்த்தா வரமாட்டேன் எனக்கு. நான் ஆ ஆ ம் ம் யார் புறப்பட்டதுக்கு வந்து? தேராக. அப்ப பாருங்க, தேராக யாருன்னாக்கா ஆபிரகாமுடைய அப்பா. ஏன்னா ஆபிரகாமுடைய அப்பா தேராக கிளம்பி வரான். தேராக கிளம்பி வரும்போது அந்த ஆறான்ற இடத்துல யார் இறந்து போறது? அவனுடைய குமாரன் இறந்து போறான், ஆறான். என்ன? அதுக்கப்புறம் அப்புறம் தேராக என்ன பண்ணல, அந்த இடத்த விட்டு வரல. என்ன? அப்ப கானான் தேசத்துக்கு முதல் போகிறதுக்காக கிளம்பி போறது யாருன்னா தேராக தான். சரியா? அது ஒருவேளை ஆண்டவர் அவனுக்காக வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்துருந்தாரு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கானான் தேசத்துக்கு போகிறேன்னு அவன் கிளம்புனான். ஆனால் அங்கே தேராக என்ன பண்ணுறான்? கானான் தேசம் போகிறதுக்கு முன்னால் மறிச்சிடறான். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க 12வது அதிகாரத்தில் வந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் காண்பிக்கிற தேசம் என்ன இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமா இருக்கிறது. என்ன? அப்ப பாருங்க, இந்த கானான் தேசத்தை பற்றி ஆண்டவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. நான் உன்னையும் ஒரு சந்ததி என்ன பண்ண போறேன்? கானான் தேசத்தை உட்கார வைக்க போறேன். ஆனா வருஷம் பூரா அவர் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அந்த வருஷம் எத்தனை வருஷம்? அந்த வருஷம் எத்தனை வருஷம் நாங்க சொல்லல. வருஷம் என்ன? ஆபிரகாமில இருந்து இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துல போய் உட்கார வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை 1000 ஆண்டுகள் நடக்குது. சரியா? அப்ப அத்தனை 1000 ஆண்டுகளுக்கும் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண் உண்மையில் இருக்கிறதா இருக்கிறது. அது உண்மை நடந்தது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இப்ப 20-24 மட்டும் இந்த வசனம் நம்மளுக்கு கொடுக்கப்படல. 1000 ஆண்டுகளுக்காக என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆபிரகாமின் சந்ததிக்காக ஆண்டவர் கொடுத்த வசனம். இதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்படாத ஒருத்தர் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்து அந்த காரியத்தை நடத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த வாக்கு தத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள். என்ன? ஆதியாகமம் 16வது அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 16 6 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாக நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூர் சண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார்.
அவள், நான் என் நாச்சியார் சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்குகிறேன் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாக இருந்து அவன் கை எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும், அவனுடைய கையும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் எடுத்து கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லஹாய் ரோய், இங்கிலீஷில் எல் ரோய் என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரியத்துக்கும் நடுவே இருக்கிறது. பாருங்க, அப்ப இந்த ஆகார் யாரா இருக்கா? அடிமை பண்ண. யாருக்கு அடிமை பண்ண? சாராய்க்கு. அதுக்கு முன்னால் அவர் பேர் சாராளா மாறல, சாராயின்னு இருக்குது. 99 வயசுல தான் ஆபிரகாம் 99 வயசா இருக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் பேரை மாத்துறாரு. எப்போ 99 வயசுல அவன் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு இஸ்மவேல் எப்போ பிறகுறான்? அவருக்கு 86வது வயசுல அவன் பிறகுறான். ஏன்னா 99 வயசுன்னு போது 13 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் அந்த உடன்படிக்கைக்குள்ள வரான். எப்படி வரான்? ஆபிரகாம் 99 வயசா இருக்கும்போது அவனுக்கும் அவன் மகன் 13 வயசா இருக்கிறவனுக்கு என்ன பண்ணப்படுது? விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. ஆண்டவர் 60 வயசுல இருந்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. 60 வயசுல இருந்து உடன்படிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு. 60 வயசுல இருந்து அவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரு. அவன் குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்களை அவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அவன் அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தது கர்த்தருடைய வார்த்தையின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது. விருத்த சேதனம் பண்ணும்போது அவனுக்கு வயசு 86, அவன் மகனுக்கு என்ன வயசு? 13 வயசு. பைபிள் இருக்குதா? அது இல்லையா? என்ன ஊழியக்காரம்மா நீங்களா எங்களுக்கு போய் பைபிள் வாசிக்க போறீங்க? இருக்குது. என்ன ஆதியாகமம் இந்த எடுத்து வசனம் தான் 16 பாருங்க. ஆதியாகமம் 16 என்ன இருக்கு? பைபிளை கையில வச்சுட்டு போய் சொல்லலாமா? 86 வயசு. என்ன 86 வயசு என்ன படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது அவனுக்கு 99 வயசு, இஸ்மவேலுக்கு 13 வயசு. அப்போ 100 வயசுல தான் அவன் யாரை பேக்கிறான்? 99 வயசுல விருத்த சேதனம் பெற்ற பிறகுதான் அவன் மனைவி என்ன பண்றான்? கர்ப்பவதி ஆகிறாள். 100 வயசுல புள்ள பார்க்குறான். அப்போ அவனுக்கு 100 வயசுல புள்ள பிறகுதுனாக்கா இஸ்மவேல் எத்தனை வயசு ஆகுதுங்க? அப்ப என்ன எங்க ஒரு மெக்டான்ஸ்ல வேலை செய்யறவங்க ரொம்ப கேவலமா இருக்கீங்க. யாரும் முடிச்சுட்டு இருக்கீங்களா? யாரும் தூங்குறால ஒரு ஹல்லேலூயா சொல்லுப்பாங்களா? ஹல்லேலூயா. 14 வயசு இஸ்மவேல் 14 வயசா இருக்கும்போது தான் ஈசாக்கு என்ன பண்றான்? பிறக்கிறான். ஆனா இங்க பாருங்க, ஆகார போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிற? நீ எங்கேயும் போகிறாய்? சாரா கிட்டதான் சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நாச்சியார விட்டு ஓடி போறேன். ஏன் விட்டு ஓடி போறேன்? ஆண்டவருக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும், சாராவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அப்ப ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ போய் என்ன பண்ண? அவள் கையின் கீழ் அடங்கிடு. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா அவ என்ன பண்ணிருப்பா? அவ அங்கலாய் பத்தினையும் சொல்லிட்டா. சாரா எப்படி நடத்துறா? ஆபிரகாம் கிட்ட எப்படி அவ கர்ப்பமானா? என்ன தன் விருப்பம் இல்லாதவ அவ என்ன பண்ணிருப்பா? ஆகாரு சாராய் கொடுத்துருப்பா. சாராய் ஒரு அடிமை பண்ணுறதுனால என்ன பண்ணணும்? அவளுடைய எஜமானி சொல்றதுல அவன் என்ன பண்ணி ஆகணும்? கீழ்படிச்சு ஆகணும், கட்டளை பட்டு ஆகணும், இது பண்ணி ஆகணும். கொத்தடிமை நம்ம ஊர்ல இருக்காங்க இல்லையா? பாத்துறீங்களா? கொத்தடிமை பாத்துறீங்களா? நம்ம ஊர்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல கொத்தடிமைலாம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. யார் முதல்ல கண்டுபிடிச்சது?
செங்கல் சூழலில் இருக்க மக்கள் இல்லையா, அடிப்பாங்க, உதைப்பாங்க, கற்பழிப்பாங்க, அது போல இருந்தவெல்லாம் அந்த உண்டு. அப்போ இந்த இந்த ஆகாருக்கு என்னென்னலாம் நடந்திருக்கும்? நிறைய தவறான காரியங்கள் நடந்திருக்கும். இவளுக்கு சாராளுக்கு பிள்ளை பிறகு அவன் என்ன பண்ண, அவள் கொடுக்கும்போது அதுவும் ஒரு இதுதான். பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க யாக்கோபுக்கு? 4 பொண்டாட்டிங்க. அதில் 2 பொண்டாட்டி தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணது, லேயாலும் ரேச்சலும். ஆனால் கூட வந்தது எத்தனை? பை 1 get 1 ஃப்ரீன்னு லாபம் என்ன பண்ணிட்டாரு? இந்த பிள்ளைக்கு ஒரு வேலைக்காரி, இந்த பிள்ளைக்கு ஒரு வேலைக்காரி. இவளுக்கு பிள்ளை பிறகுல இவன் என்ன பண்ணா, இவளை கொடுத்துட்டா. இவனுக்கு பிள்ளை பிறகுல அவன் என்ன பண்ணா, அவன் வேலைக்காரியை கொடுத்துட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு குழியில் போட்டது யாரு? அவனுக்கு தான். புரியுதா? யோசேப்போட பெரியம்மாவுக்கு லேயாளுக்கு பிறந்த பிள்ளைங்க யாரும் அவனை போடல. லேயாளுக்கு பிறந்த ரூபன் என்ன பண்ண பார்த்தான்? அவனை காப்பாற்ற பார்த்தான். குழியிலிருந்து எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தான். அவன் எப்படி அதை அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துன்னு பார்த்தான். ஆனால் அந்த வைப்பாட்டிக்கு பிறந்த பிள்ளைங்க என்ன பண்ணானுங்க? அவனுக்கு தான் கொண்டு போய் என்ன பண்ணானுங்க, அந்த யோசேப்பை வித்தான். அது போல இங்கே பாருங்க, ஆகார் ஒரு அடிமை பெண்ணு. ஆண்டவர் கேட்கிறார், ஆகாரே அடிமைய, சாராய்க்கு அடிமைய எங்க பாரு, எங்க இருந்து வர? அவர் சொல்றார், அவர் அங்கலாய்ப்ப சொல்றார். அந்த அங்கலாய்ப்பை அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. உன் அங்கலாய்ப்பின்காக நீ என்ன பண்ண, அவனுக்கு அங்கலாய்ப்புன்னு பேரு வை. சாராள் என்ன பண்ண, சிரிச்சா. 90 வயசாகுது எனக்கு, என் வீட்டுக்காரருக்கு 99 வயசாகுது, எனக்கெல்லாம் புள்ள பிறகு நீ சொல்றியா? அப்படி சிரிச்சா. ஆண்டவர் சொன்ன, நீ ஏன் சிரிக்கிற? அவன் சொன்ன, நான் சிரிக்கவே இல்லை. நீ சிரிச்ச அளவு புருஷன் பையன் பேர் என்னது? நகைப்பு, சிரிப்பு, கெக்களிப்பு. அதான் ஈசாக்கு. ஈசாக்கு இப்ப நான் உன் பார்த்து சிரிக்கணும் தெரியுதா? ஈசாவுக்கு பேர் என்ன, அர்த்தம் என்ன? நகைப்பு, சிரிப்பு, கெக்களிப்பு. ஏன்னா அவன் என்ன பண்ண, ஆண்டவரை பார்த்து நக்கலா சிரிச்சான். 90 வயசுல எனக்கு குழந்தை பிறகு சொல்றேன். இவன் என்ன கொடுத்த சோத்தை கொடுத்த அப்பத்தையும் மாட்டுக்கறி தின்னுட்டு அவர் பாட்டு அவர் போவாரா? என்ன பண்ணுவாரு அங்கே உட்காந்துக்கிட்டு? எனக்கு புள்ள பிறகுன்னு வர சொல்றாரு அப்படின்னு. அதே போல தான் எங்க அங்கலாய்ப்புக்காக பிறந்த பிள்ளை தான் இஸ்மவேல். அப்ப இஸ்மவேல் என்ன பேரு, என்னப்பா அர்த்தம்? ஹலோ, இஸ்மவேல் என்றதுக்கு அர்த்தம் என்னங்க? 11வது வசனம், 11வது அதிகாரம் 11வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதன் அவரை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிற ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்ப இஸ்மவேல் பெயர் வச்சுக்கலாம். என்னது? ஒப்பாரி, அங்கலாய்ப்பு. உன் தொல்லையெல்லாம் நீ என்ன பண்ணிருந்த ஆண்டவர்கிட்ட சொல்லி, அந்த தொல்லையவை என்ன பண்ணிட்டாரு, பேரா வச்சுட்டாரு ஆண்டவர். அங்க அந்த பேர் வச்சது யாருப்பா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அங்க தேவதூதனா வந்திருக்கிறது யாரு? அங்க தேவதூதனா வந்திருக்கிறது யாருங்க? அதிசயம். அதிசயம் எங்கே கேள்விப்பட்டோம்? நம்ம அதிசயம் நாங்கள் எங்கே கேள்விப்பட்டோம்? கிறிஸ்துமஸ் சமயத்தில் கேள்விப்பட்டோமா அதிசயம்? அதிசயம் ஸ்வீட்டு, அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதிசயம்னு நம்மளுக்கு வரது என்னது? விருதாத்தில் எத்தனை பிரான்ச் இருக்குது? விருதாத்தில் எத்தனை பிரான்ச்சியா இருக்குது அதிசயத்துக்கு? 2 பிரான்ச் இருக்கு பாரு. ஆமா, ஒன்று எங்க இருக்கு? ஒன்று இங்க இருக்கு, இன்னொன்று எங்க இருக்கு? பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒன்று, கடை வீதியில் ஒன்று. அதிசயம்னு பார்த்தோம்யா. 24ஆம் தேதி நைட்டு, 25ஆம் தேதி காலையிலையும் பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்குதா? எல்லாம் டான்ஸ் ஆடுறலையும் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா எனப்படுவார். அப்ப இந்த அதிசயமானவர் தான் அவர் பேரு. அங்க பார்த்து அவர் அதிசயமானவர். அப்ப பாருங்க, இங்க வந்து அவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் அவரை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்க ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாப்பை கேட்டார். சரியா? கர்த்தர் அங்க உட்காந்து என்ன கேட்கிறாரு? வைக்கிற ஒப்பாரியெல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு சரி, ஒப்பாரிக்கே மாமன் பேரை ஒப்பாரினே வச்சிடறேன், இஸ்மவேல் வைக்கிறேன். என்ன
இங்க பாருங்க, ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. அதுதான் அந்த வாக்குத்தத்தம்ன்றது. என்ன, ஆபிரகாம கானான் தேசத்துக்கு போவான்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த காரியங்கள் நான் வித்தியாசமா நடக்குது. ஆனாலும் ஆண்டவர் அவனை கானான் தேசம் கொண்டு போனாரு. அவனை கொண்டு போல அவனை சந்ததியாக. என்ன, இங்க பாருங்க, ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. என்ன, என்னன்னாக்கா, லஹாய் ரோய், என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஆண்டவரை பார்த்து யாராவது உயிரோடு இருந்திருக்கிறாங்களா? யாத்திராகமம் 33:20 நினைக்கிறேன். யாராவது எடுத்துக்கினா வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33:20. யாத்திராகமம் 33:20. யாரும் எடுக்கலையா? ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஆனா இங்க பாருங்க, ஒரு அடிமை, ஒரு தகுதி இல்லாதவ, என்ன, ஒரு கேவலமானவ, ஒரு ஒரு தாழ்ந்த ஜாதி, அவன் என்ன சொல்றா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அவரை கண்டா, ஆனா அவன் என்ன பண்ணல? சாகல. கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, கர்த்தருடைய கட்டளையின்படி மோசே கூட அவனை பார்த்து என்ன பண்ற, இதான் இருக்க முடியல. அதனால தான் அவர் என்ன சொல்ற, மோசே அவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் ஆண்டவர் போது என்ன சொன்னாரு? நீ என் முகத்தை பார்க்க மாட்ட, என்ன பண்ண, என் பின்புறத்தை பார்ப்ப. ஆனா இங்க ஒரு அடிமை பெண் வாக்கு தத்துவத்திற்காக, என்ன, அந்த வாக்கு தத்துவத்துல இல்லாத, எங்க இருந்து சாரா இந்த பொண்ணை கொண்டாந்தா? சாரா எப்படி கொண்டாந்தா இந்த எகிப்து தேசத்தை அடிமை பொண்ணு? தலைவர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? எகிப்துக்கு போனார். எகிப்துல இருக்கலாம் என்ன பண்ணா? சாராயை பார்த்து, இவ்வளவு போல சூப்பர் ஃபிகர், இவ்வளவு போல ஒரு அழகான ஆளு யாருமே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணாங்க? அரண்மனை காவக்காரன்ல இருந்து என்ன, உள்நாட்டுத்துறை அமைச்சர் வரைக்கும். உள்நாட்டுத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாரு? ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. இப்போ ஒருத்தர் க்ளோஸா இருக்கிறாரு இல்லையா மோடிக்கு? யாரு? அமித்ஷா. அவர் யாரு? அவரு பதவி என்ன? உள்துறை அமைச்சர் இல்லையா? அப்ப அந்த காவக்காரன் முதல் கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆண்டவன் பார்வட்டு பேசுற அத்தனை பேரும் அவன் செம ஃபிகரு அப்படின்னு சொல்லி அவளை என்ன பண்றான்? பார்வனை தூக்கிட்டு போயிட்டு அவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கோவில் கழுதைகளையும் கொடுத்தான். அப்படி வந்தவதான் என்னது? ஆகார். அப்ப அவ எப்படி வந்திருக்கா பாருங்க, எந்த நிலைமையில வந்திருக்கா பாருங்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்கா பாருங்க. அதுல இருந்து ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் அங்க பண்றார். என்ன, வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவன கர்த்தரின் கண்கள் உண்மையில் இருக்கும். அந்த கண்ணு ஆகார் மேல இருக்குது. ஆகார் வயிற்றுல இருக்கிறது யாரு? ஆபிரகாமுடைய வித்து. சாராவோட வித்து கிடையாது. ஆபிரகாமோட உடன்படிக்கை கிடையாது. ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரம் போல, கடற்கரை மணல் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னாரு. அதே போல அவர் என்ன பண்ணுவார்? என்ன படிச்சீங்கன்னாக்கா, ஆகாருடைய மகனை பற்றி அவருக்கு 12 பிரபுக்கள், யாக்கோபுக்கு 12 பிரபுக்கள், அதே போல இஸ்மவேலுக்கு 12 பிரபுக்கள், ஏசாவுக்கு எத்தனை பேர் பிரபுக்கள்? 12 பிரபுக்கள். அப்ப அங்கேயே 36 கோத்திரம் வந்துருது. சரியா? இந்த ஆகாருக்கு பேச தேவன் என்ன, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இது ஒருவேளை ஆபிரகாம் சொன்னா அது சரின்னு சொல்லலாம். என்ன, ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அப்பப்ப வந்து பேசிட்டு போவாரு. கூடாரத்துள்ள வந்து இருந்து கூப்பிடுவாரு. நைட்ல வெளியில வா, இங்க பாரு நட்சத்திரத்தை பாரு, என்ன சொல்ல இருக்கிறாருல, நட்சத்திரத்தை பாரு, இதெல்லாம் எண்ணு பார்க்கலாம், உன்னால எண்ண பிடிச்சுன்னா உங்க சந்ததி நீ எண்ணுவார். மணலை காட்டுறாரு, கடற்கரை மணலை போல. இது என்ன கூட உங்க சந்ததி எண்ண முடியும். அப்ப அடிக்கடி வராரு. சோதம் குமாரன் அழிக்க போறதுக்கு முன்னால வராரு. என்ன, அது போல ஒரு தடவை வராரு. அதுக்கப்புறம் வராரு. என்ன சொல்றாரு? அடுத்த தடவை நான் வரும்போது நீ யாரோட இருப்ப?
உன் கையில் ஒரு பிள்ளைய வச்சிருப்ப, திரும்பி வர்றதாரு அவரு என்ன. அப்போ இத்தனை தடவை வந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுடைய இது கிடையாது. ஆகார் ஒரு அடிமை பெண், அவளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். என்ன, தேவனை பார்த்து ஒரு உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்ற அந்த தேவன் ஒரு அடிமை பெண்ணை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ஆகார் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. ஆகார் ஈசாக்கு போல கிடையாது. ஈசாக்கு என்ன பண்ணப்பட்டான்? வாக்குத்தத்தத்துல பிறந்தவன் இல்லையா? 90 வயசுல ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தின்படி அவன் பிறந்தான். ஈசாக்கு போல இல்ல ஆகார். உரிமையானவ கிடையாது, சுதந்திரவாளி கிடையாது. அவள் ஒரு என்னது? அடிமை பெண். யாக்கோபு போல கிடையாது. யாக்கோபு லாபாரம் எடுத்து திரும்பி வரும்போது மந்தமதியை கூப்பிட்டு வரான். ஆனா அவன் பார்த்தது யாரு? தேவதூதர்களை கண்டான். இங்க இருந்து ஓடும்போது அவன் என்ன பண்ணான்? படுத்து தூங்குற இடத்துல ஏணி வைக்கப்பட்டதை பார்த்தா, ஏணியில என்ன பண்ணாங்க? தேவதூதர்கள் மேலும் கீழுமாக ஏறி போகிறத பார்த்தா, அந்த பார்த்தது என்னது? உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் சொல்லி யாக்கோபு என்ன பண்ணா? பெத்தேல்னு பெயர்பட்டான். அதை போல ஆளு கிடையாதுங்க, சுதந்திரத்துல வந்தவர் கிடையாதுங்க, தாவீது போல கிடையாதுங்க. என்ன, விருத்த சேதனம் பண்ணப்பட்டு விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தர் வந்து என்ன பண்றான்? ஆண்டவரை தூஷிக்கிறான், சேனையில் இருக்கிறத தூஷிக்கிறான். அவனை நான் சாவடிச்சு போடு அப்படின்னு என்ன பண்ணான்? கொன்று போட்ட கோலியாத்து போல கிடையாதுங்க. இவ ஒரு அடிமை பெண். தானியேல் போல கிடையாது. தானியேல் ஒரு நாள் என்ன பண்ணான்? 3 வேளை, காலை மாலை மதிய வேலை என்ன பண்ணான்? எருசலேமை நோக்கி கிழக்கு பக்கமாக ஜன்னலை திறந்து வைத்து ஆண்டவரை பண்ணப்படுவார் தான், தானிக்கிறவரை ஜெபம் பண்ணுறவர் தான். அவனை தூக்கி சிங்க கைப்பில போட்ட போது அவன் என்ன பண்ணான்? சிங்க கைப்பில சிங்கங்களின் வாயை தேவதூதன் கட்டி போட்டார். அது போல வல்லமை படிச்சவன் கிடையாதுங்க. எலியா போல ஒருத்தி கிடையாதுங்க. எலியா இஸ்ரவேல் என்னவா இருந்தான்? தீர்க்கதரிசியா இருந்தான். ஆனா இவன் என்னது? ஒரு அடிமை. எலியா என்ன பண்ணார்? 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து போட்டாருங்க. எலியா போல கிடையாது, எலிசா போல கிடையாது, நெகேமியா போல கிடையாது, அலகத்தை கட்ட நெகேமியா போல கிடையாது, ஹோசேயா போல கிடையாது, கட்டளைகளை கொடுத்த கற்பனைகளை கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தையில சொல்றது போல கிடையாது. கேவலம் ஒரு அடிமை பெண். யாராலையும் மதிக்கப்படாத, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாத, நாச்சியாரால் எஜமானால் கேவலமாக நடத்தப்பட்டு தாங்க முடியாது வெளியில ஓடுற ஒரு பெண். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. எவ்வளவு வல்லமையான காரியம் பாருங்க ஆண்டவர் செய்வது. கானான் தேசத்துல வருஷத்துக்கு துவக்கம் முதல் வருஷம் முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவ கர்த்தருடைய கண்கள் அது உண்மையில் இருக்கும். ஏன்னா அப்ப ஆபிரகாமுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அடிமை, அவன் கூட படுத்து கர்ப்பவதியான ஒரு காரணம் தான். அவளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? தரிசனம் கொடுக்குறாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு. இன்னைக்கு இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து சொல்றேன், இது என்னுடைய வேத புஸ்தகம். அப்ப இந்த வாக்குத்தத்தம், இங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பாருங்க. யாருக்கு? இஸ்மவேலுக்கு. இஸ்மவேலுக்காக ஆண்டவர் அறியாத, அவளுக்கு வந்து ஆண்டவர் பற்றி தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா அவன் என்ன கிடையாது? ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, இஸ்ரவேல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த தேவன் அவரோட பேசுறவர் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை நம்பும் போது என்ன பண்றவரா இருக்கிறார்? பேசுறார். சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? நீ போய் உன் நாச்சியாரின் கைக்கு அடங்கியிரு. உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் நீ ஒரு மகனை பெற்ற அவனுக்கு அங்கலாய்ப்பு, அலட்டால், என்னுடைய ஒப்பாரி, என்னுடைய தலைவலி அப்படின்னு இஸ்மவேல்னு பேர் வை என்று சொன்னார். என்ன அப்ப அங்க அந்த ஆண்டவர் அந்த கானான் தேசத்துல தன்னுடைய வாக்குக்கு ஏற்ற மாதிரி மக்களை கொண்டு போய் கூட விடும்போது நாம் என்ன பண்றோம்? அதை விட்டு தவறி போறோம். இந்த இது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் ஆகார் மூலமாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் 4. என்ன ஒன்று பாருங்க, தேவன் நம்மை காண்கிற தேவனா இருக்கின்றார். ஆகாரையே பார்த்தாரு இல்லையா? ஹலோ,
ஆகாரிய ஒரு அடிமை பெண்ண என்ன ஒன்றுக்கு உதவாதவ, எப்படி வந்தா எப்படி போறான், நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். அப்படிப்பட்டவளை என்ன பண்றாரு அவரு? காண்கிற தேவனா இருந்தார். அவளோட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அவளோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், அவளோடு பேசுகிறார். தேவனை கண்டு உயிரோடு ஒருவரும் இல்லை. ஆனால் ஆகார் என்ன பண்ணான்? அப்ப இன்னைக்கு நீ காண்கிற தேவன் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அது முதல் காரியம். தேவன் உன்னை என்ன பண்றவரா இருக்கிறார்? உன்னை பார்க்கிறவரா இருக்கிறார், உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார், உனக்கு தேவையான காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறார். என்ன? தேவன் விசாரிக்கிறவரா இருக்கிறார், உனக்கு தேவையான காரியங்கள் செய்கிறவரா. அதுதான் ரெண்டாவது. என்ன? அது மட்டுமல்ல, உண்மை உள்ளவரா இருக்கிறார். மூணாவது பாயிண்ட். எப்படி உண்மை உள்ளவரா இருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு தான் வாக்கு கொடுத்தாரு. என்ன? இது ஒப்பாட்டி பிள்ளை தானே, கூத்தியா பிள்ளை தானே, இது இவ்வளோ பிள்ளை தானே, அதுக்கு என்ன இதுக்கப்படும்? ஆனா அது ஆபிரகாம் வித்தா இருந்ததுனால அந்த உடன்படிக்கை அவர் என்ன பண்றாரு? இஸ்மவேலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. என்ன? இப்ப பாருங்க, மூணு காரியம். இன்னொரு காரியம் சொல்றாரு. தேவன் நம்ம காண்கிற தேவனா இருக்கிறார், தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார், தேவன் சரி செய்கிறவராக, தேவைகளை சரி செய்கிறவராக, பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார், அவர் உண்மையானவராக இருக்கிறார், சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார், சொன்னதை செய்யும் போல அவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு? அதை விடுறவராக இருக்கல இல்லை. அடுத்தது, தேவன் நமக்கு வைத்திருக்க பிளானை நம்ம என்னதான் ஸ்க்ரூ அப் பண்ணாலும் அவர் என்ன பண்றவராக இருக்கிறாரு? திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்றவராக இருக்கிறார். நம்ம என்னதான் அதை விட்டு வெளியில ஓடினாலும் என்ன பண்றவராக இருக்கிறாரு? திருப்பி கொண்டாந்து நிறுத்துறவராக இருக்கிறார். என்ன? அங்க பாரு, ஆபிரகாம் பண்ண தப்புக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்கிட்டாரு அவரு. இப்போ நீ சொல்ற ஆண்டவரே 99 வயசு ஆயிடுச்சு ஆண்டவர், இதுக்கு மேல எனக்கு எங்க புள்ள பிறக்க போகுது? இஸ்மவேல் ஒருத்தர் இருக்கான், அவனை என்ன பண்ணுவ நீ? ஆசீர்வதியம், அவனை பாதுகாத்துக் கொள்ளும். அவர் சொல்றாரு, அவனையும் நான் பாதுகாத்துக் கொள்வேன், ஆனா உனக்கு சுதந்திர வழியாக ஈசாக்க கொடுப்பேன். கொடுத்தாரா? அப்ப பாருங்க, அந்த பிளான் உள்ள அவர் பிளான் வச்சிருக்கிறாரு. இந்த மடையனுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன அவனுக்கு என்னப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. இது நீதியா? விசுவாசித்தவன் என்ன பண்ணிருக்கணும்? போட்டி பைத்தியக்காரி, ஆண்டவர் சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு புள்ள கொடுப்பேன்ட்டு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? இது ஆகாரா இருக்கட்டும், ஏகாரா இருக்கட்டும், ஈகாரா இருக்கட்டும், என்னது பொண்டாட்டி சொன்ன நான் என்ன பண்ணிடுவேன்? நான் சொல்லுவேன், அடுத்தவன் எவனா செய்வானா? அதை இந்த பைபிள்ல பாருங்க, எல்லாம் பொண்டாட்டி பேச்சு கேட்கிறவனா இருக்கான். பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன வாங்குறான்? தலைவலியை கொண்டாந்துக்கிறாங்க அவனுக்கு. அப்ப பொண்டாட்டி பேச்சு கேட்க கூடாதா? பழக்கணும் பால் சிரிக்கிறார் பாரு, அவருக்கு அப்படித்தானே. ஏவளோட பேச்ச ஆதாம் கேட்டான், என்ன வேணா? வீணா போனான். இன்னைக்கு நாமெல்லாம் இங்க என்ன பண்றோம்? ஆயுசு நாட்கள் 80, 70, தொல்லையின் மிகுதியால் 80. ஆனா அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரு? யாரு? ஆபிரகாம் சொல்றேன், ஆதாம சொல்றேன் நான். 969 கிட்டத்தட்ட 1000 வருஷம் அவர் உயிரோடு இருந்தாரு. 930 பாருங்க. என்ன அது போல என்ன, அவன் பண்ண தப்புனால நாம் பண்ணிக்கிறது கஷ்டப்படுறோம். ஆபிரகாம் பண்ண தப்புனால என்னென்னமோ நடக்குது நாட்டில். ஆனால் அந்த ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், ஆகாரை பார்த்து சொன்ன வாக்கு தத்துவம், அவரை காண்கிற தேவனா இருந்தார், அவளை விசாரிக்கிறவர், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவராக இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார், சொன்னதை செய்தார். நாம் நம்முடைய உடன்படிக்கையிலிருந்து வெளியே போயிருந்தாலும் அவர் என்ன பண்றவராக இருக்கார்? நம்மளை திருப்பி கொண்டாந்து அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து, இது என்னுடைய வேத புஸ்தகம் சொல்லியிருக்க அத்தனை வாக்கு தத்துவம் எனக்கு உரிமையாகும் போது ஆண்டவர் என்ன பண்றவராக இருக்கிறாரு? செய்கிறவராக இருக்கிறாரு. என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஆகார் கண்டார், ஒரு அடிமை பெண் கண்டார். இன்னைக்கு நாமெல்லாம் யாரு? ஆமா, தேவனுடைய பிள்ளைகள். என்ன, அவர் தமக்காக உரியது வந்தார். அவருடைய சொந்தமா அவர் என்ன பண்ணல,
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கு அவர் என்ன பண்ணாரு? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். அப்ப நாமள தேவனுடைய பிள்ளைகள். இங்க உடன்படிக்கை அவர் என்ன யாருக்கு பண்ணிருக்கிறாரு? ஒரு அடிமை பெண்ணுங்க. அப்ப நீங்க சொல்ற அந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனை கர்த்தரின் கண்கள் உன் மேலும், உன் குடும்பத்தின் மேலும், உடைய சொத்தின் மேலும், உடைய சுகத்தின் மேலும், உடைய வீட்டின் மேலும் இருக்குன்றது அன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அடிமை பெண்ணாகி ஆகாருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அதை விட சுதந்திர வழியை நம்மளுக்கு எப்படி இருக்கும்? உண்டா இல்லையா? சில பேர் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கதான் இருக்கேன். நான் ஆனா எங்க இருக்கேன்? எங்கேயோ இருக்க இல்லையா? எது வருதா? சரி, முட்டி போடுவோமா? லஹாய் ரோஹி எல் ரோஹி எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே எல் ரோஹி எல் ரோஹி என்னை காண்பவரே. ஆமாப்பா, அன்னைக்கு என்னை கண்டு தேவனை நானும் கண்டு. எவ்வளவு வல்லமையான தேவனா இருக்கு சுவாமி. அந்த பாலைவனத்துக்கு நீ போகணும்னு தேவையே கிடையாது. அவன் அந்த பாலைவனத்துல எங்கேயோ பதுங்கிட்டு இருக்கலான்னு ஓடுறான் சுவாமி. ஆனா நீ தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், வாராதி வாரங்களுக்கு மேலாக உங்களுடைய சிம்மாசனத்தை போட்டு வைத்து அதுல உட்கார்ந்து இருக்கிறேன். அங்க இருந்து உங்களுடைய வலது பாசல வீட்டுக்கு பிதாவை, உங்களுடைய குமாரனை அனுப்பி வைக்கிறேன். போ, தேவதூதனாக போ. ஆகார் ஓடி போகிறார். உடன்படிக்கையில் அவளுக்கு பங்கு உண்டு. அவளோட போய் பேசு. என் தேவனாகிய கர்த்தர் பேசு. அவளை கண்டு பேசினார். அவளும் தேவனை கண்டார். இன்னைக்கு தேவனை கண்டு ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்ற அந்த வார்த்தை. அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர் என்ன பண்ணாரு? தளர்த்தினாருங்க, உடைத்தாருங்க. அப்ப நம்மளுக்கா பண்ற உடன்படிக்கை ஆண்டவர் எத்தனை முறை நம்மள அவருடைய காரியங்களை அட்ஜஸ்ட் பண்றாரு. இது என்னுடைய பிள்ளை. கெட்டகுமாரம் வந்த போதுங்க, கெட்ட குணாக நாம போகும் போதுங்க, அவர்கிட்ட போகும்போது இவன் விபச்சாரி இடத்திலும் கேளிக்கையாளர் இடத்திலும் உங்களுடைய சொத்தை அழித்து போட்டு வந்திருக்கிறான். நீ கொடுத்த ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்தி விட்டு கண்ட இடத்துக்கு போய் தன்னுடைய ஆலயமாகிய உடம்பை, நீர் இருக்கின்ற ஆலயமாகிய உடம்பை வீணாக்கி கொண்டு வந்திருக்கிறான். அப்படி இருந்து அந்த கெட்டகுமாரை தேடி அந்த அப்பா என்ன பண்றாரு? ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாருங்க. இங்க ஆகாரை ஓடி போய் கட்டி பிடிக்கிறார். ஆகாரே எங்க பாரு, எங்க இருந்து வர, எங்க போய் என்ன பண்ண போற? எகிப்துக்கு போக போறியா? இல்ல இந்த பக்கம் கானான் தேசத்துக்கு போக போறியா? எங்கேயும் ஒன்றா போக முடியாது. உன் நாச்சியாரின் கைக்கு கீழே அடங்கி கர்த்தரின் வார்த்தையை கேட்ட அவள் அடங்கி இருந்தாங்க. அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவள் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டார். 12 பிரபுக்கள் அவனிலிருந்து வந்தது. இன்னைக்கு நீ தேவனுடைய பிள்ளை எனப்படுகிற ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதித்து சுத்தமா இருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்குள்ளாக ஒன்னையும் கொண்டு வர ஆசைப்படுங்க. அடி வாங்கி உத வாங்கிட்டு ஓடியாராது. ஏன்னா அவர் கூப்பிடும்போது என்ன பண்றாரு? பாட்டு பாடி வச்சிருக்காங்க. என்ன பாடிருக்காங்க? உங்களை விட்டு ஓடி ஒளிந்தோம் என்ன பண்ணிடலாம்? துரத்தி வந்து
ஊழியத்தை என்ன செய்தாரு? செஞ்சார். அவர் செஞ்சார். அவர் வச்சு செய்யற அளவுக்கு வச்சுக்காது. அவர் கூப்பிடும் போது, என் மகனே, என் மகளே, ஆகாரே, எங்க இருந்து எங்க வர, போ, திரும்பி போ, என்னுடைய கட்டைகளுக்குள்ள வா, இது உடன்படிக்கைக்குள்ள வா, உன்னையும் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் மகனையும் பெரிய ஜாதி ஆக்குவேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் இல்ல. கர்த்தர் அன்பு செலுத்தும் போதோ 1000 தலைமுறை விட்டு அன்பு செலுத்துகிறவனா இருக்கிறார். அந்த அன்புக்குள்ளாக வாங்க. எல்லாம் நம்மை கோச்சு காண்பது பரமபிதா, பரமதகப்பனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இது வந்து நேற்றைய சுவாமி நீ சொன்ன வார்த்தை, ஆகார் ஆபிரகாம் அல்ல, ஈசாக் அல்ல, யாக்கோபு அல்ல, தாவீது அல்ல, தானியேல் அல்ல, எலியா அல்ல, எலிஷா அல்ல, நெகேமியா கிடையாது, ஒசேயா கிடையாது. ஒரு அடிமை. அடிமைக்காக நீ இவ்வளவு பரிதாபப்பட்டீர்கள். எங்களுக்காக நீ பரிதாபப்படுறீங்களா சுவாமி? இது அந்த நாளிலே சுவாமி, இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு சுவாமி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். நீர் உடைய கண்களை என்மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல். உன் கண்ணை உன்னை தொடுகிறவர் உன் கண்மணியை, என் கண்மணியை தொடுகிறார் என்று சொல்லியிருந்தேன் சுவாமி. அதை நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறேன். இது ஒரு நேரத்தில் கூட சுவாமி திருவிழத்தில் பங்கு பெறப்போகிறது சுவாமி. பாத்திரராக, உங்களுடைய சுதந்திரவாளியாக, உங்களுடைய பிள்ளையாக நாங்கள் பங்கு பெறத்தக்கதாக தகுதிப்படுத்தும். தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சுவாமி. நீரே அதை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இது அந்த நேரத்தில் நாங்கள் கேட்கப்பட்ட அநேக பரம நன்மைகள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தேவனை யாவற்றின் தந்து எங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்துவாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.